பிரீமியம் வீடியோ மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நண்பர்களுக்கு வணக்கங்கள். போன வாரம் கேள்விக்கான கட்டம் வந்துருச்சு. இவங்க ஒரு பெண், கணவர் பேசினாரு. எடுப்பில் நான் கேட்ட முதல் கேள்வி, உங்கள் மனைவி என்னவாக இருக்கிறாருன்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முந்தின வர கேள்வியில் டஃப்பான கேள்வி கேட்டோம். 90% பேர் தப்பான பதிலையும் 10% பேர் மட்டும் சரியான பதிலையும் சொன்னதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமேன்னு கேட்டேன். எனக்கு நல்லா தெரியும் 90% சரியாக சொல்லுவீங்கன்ட்டு. அதை போலவே இந்த பெண்மணியை நான் கேட்ட கேள்வி, கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஆமாங்க, கவர்மெண்ட்டில் ஹெட்மாஸ்டராக இருக்கிறாங்கன்னார். ரிட்டையர்டாக போகிறாங்க, ஹெட்மாஸ்டராக இருக்கிறாங்க. டீச்சராக வேலைக்கு சேர்ந்தாங்க, கவர்மெண்ட்டில் ஹெட்மாஸ்டராக இருக்கிறாங்க. சரி, இதுக்கு விளக்க தேவையில்லை. இதுக்கு ஒரு சின்ன விளக்கம்லாம் கொடுக்கலாம். ஆனாலும் இந்த விளக்கம் கூட நான் கொடுத்தா இத்தனை வருஷமாக நான் சுபத்துவ பாவத்துவ விதி அமைப்புகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்ததற்கு அது வீணாக போயிடும். சும்மா அடிப்படையிலிருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தா, சூரியனும் குருவும் பார்ப்பது, 10ஆம் இடத்துல உச்சகுரு இருப்பது, வயது, தகுதி, லக்கண சுபத்துவம், லக்னம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த ஒரு இதை, அதாவது நீங்களே சொல்லணுன்றதுக்காக தான். ஆனால் 90% பேர் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அரசு தலைமை ஆசிரியர், அரசு ப்ரொஃபஸர், அதாவது இவங்க இருக்கிறது கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிறாங்க, ப்ரொஃபஸராக இல்லை. ஆனால் உண்மையிலேயே இந்த கல்வித்துறைன்னு எடுத்துட்டீங்கல்ல, ப்ரொஃபஸராகவோ டீச்சராகவோ இருக்கிறாங்கன்ட்டு ஒரு 90% பேர் சொல்லிட்டீங்க. அது ஒன்றே போதுமானது. மெதுவாக மாணவர்கள் நல்ல ஒரு நிலைமையில வந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே அதை இது பண்ண முடியும். சுபத்துவ பாபத்துவ விதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 80% தொழிலை நெருக்கமாக சொல்ல முடியும். ஜோதிடத்தில் 80% சொன்னாலே நீங்க பெரிய ஆள். ஆக இந்த பெண் அரசு டீச்சராக இப்போது தலைமை ஆசிரியராக இருக்கிறார். இதை 90% பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறதுனால பிரீமியம் வீடியோலையும் சரி, பொது வீடியோலையும் சரி, பதில் சொன்னவர்கள் எல்லாரையும் மனமாற பாராட்டுகிறேன். யார் பேரையும் வாசிக்க முடியாது. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு மேலே சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளோதான். இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு, 40,000 கோடி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஒருவர் கேட்கிறார். ஒரு இளைஞர் தமிழ்நாட்டில் பிறந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகி இருக்கக்கூடிய, படிக்கிறதுக்காக போய் அப்போ அங்கேயே இருக்கிறார். நம்ம விதி ஒத்து வரணும். நான் சில விஷயங்களை வேற சொல்றேன். இந்த லக்னத்திற்கு இந்த கிரகம் சுபத்துவமாக இருந்தால், இந்த பாவகம் சுபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக இப்படித்தான் போவார்னு சொல்றேன். அதுக்கெல்லாம் இங்கே தெளிவாக இருக்கணும். அது தெளிவாக இருக்கிற அளவிற்கு உண்மையிலேயே கன்னி லக்னம், மிதன லக்னம், கன்னி மிதனம் சுபத்துவமாக இருப்பவர்கள், புதன் ஓரளவிற்கு சுபத்துவமாக இருப்பவர்களுக்கு ஜோதிடம் நல்லாவே வரும். புதன் கலப்பாக இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன். நான் புதன் குருவோடு சேரக்கூடாது, புதன் சனியால் பார்க்கப்படக்கூடாது. இதெல்லாம் ஜோதிடத்துடைய லிமிட்டேஷன் தான். ஆனால் ஜோதிடம் வரும். போன ஆன்லைன் வகுப்புகளே நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அதாவது கீழ்நிலையில் ஒருவர் இருப்பதற்கும், காவல்துறையில கான்ஸ்டபிளாக இருப்பதற்கும், சப் இன்ஸ்பெக்டராக இருப்பதற்கும், இன்ஸ்பெக்டராக இருப்பதற்கும், இருந்து ரிட்டையர்ட் ஆவதற்கும், ஏசி டிஎஸ்பியாக இருந்து ரிட்டையர்ட் ஆவதற்கும், எஸ்பியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கும், டிஐஜியாக ஐஜியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கும், ஏடிஜிபியாக இருப்பதற்கும், டிஜிபி என்கின்ற டாப் லெவலில் இருப்பதற்கும் சுபத்துவ படிநிலைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம், 40,000 கோடி நான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வியே ஓரளவுக்கு வித்தியாசமா இருக்கு இல்லையா? நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், உங்க ஜாதகத்தை நான் போடத்தான் போறேன், தாராளமா போடுங்க குருஜி, பேரை மட்டும், அதுதான் சொல்லுவாங்க எல்லாரும், பேர் அடையாளத்தை மட்டும் கொஞ்சம் மறைங்கன்னுவாங்க. நான் அவங்க யாரும் பேரையும் போடுறது இல்லைங்க, நீங்க தானே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஜாதகம் திரையில் வருகிறது. ஜாதகர் நம்முடைய ஈரோட்டில் பிறந்தவர். 17/12/1996 மிட் நைட்டு 1:30 மணிக்கு பிறந்தவர். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம், 5 நிமிஷம் 10 நிமிஷம், அது இப்போதைக்கு அது 1 மாதம் 2 மாதம் பலன்களை முன்ன பின்ன பண்ணும். மிட் நைட்டு 1:30 மணின்னு கொடுத்திருக்கிறாரு. ஈரோட்டில் பிறந்தவர். திரையில் இந்த ஜாதகம் விட்டது இல்லையா? 17 டிசம்பர் 1996 அதிகாலை 1:30 ஈரோட்டில் பிறந்த ஜாதகம். கன்னி லக்னம். லக்னத்தில் ராகு, 3இல் சுக்கிரன், 4இல் சூரியன், புதன், குரு, 6இல் சந்திரன், 7இல் சனி, கேது, 12ல் செவ்வாய்.
பிறக்கும்போது குரு திசையில 11 வருடம் 1 மாதம் 12 நாட்கள். இவர் ஒரு 5-10 நிமிஷம் அது முன்ன பின்ன தான் பிறந்திருப்பார். 1:30 மணிக்கெல்லாம் அக்யூரேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1:20 பிறந்திருக்கலாம், 1:40 பிறந்திருக்கலாம். பெரும்பாலும் பலன்கள் தப்பாது. நீங்க அந்த அக்யூரேட் டைம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த உப நட்சத்திர அமைப்புக்காக சொல்றேன். இதுல எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. தலைகீழா சாப்ட்வேர் வச்சு சொல்லப்படுகின்ற எல்லா ஜோதிட முறைகளும் ஒத்து வராத முறைகள், தவறான முறைகள், உங்களை சமாதானப்படுத்துகின்ற முறைகள். ஜோசியம் தெரியாதவன் சாப்ட்வேர் வச்சுக்கிட்டு பலன் சொல்லிடியா அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த முறைகள்லாம். சரி, இப்ப இவருக்கு என்ன நடக்குது? இவருக்கு புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில இப்ப வரப்போகுது புதன் தசை. சனி தசையில குரு பக்தி இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. 18/7/2024 இருந்து 29/1/2027 வரைக்கும். ஜனவரி 27வது வருஷம் இவருக்கு புதன் தசை வரப்போகுது. இவர் எடுத்த எடுப்புல எனக்கு எப்படி ஆரம்பிச்சார்னா, குருஜி இப்ப நான் எந்த துறையில இருக்கிறேன்னு நீங்க சொல்லணும். எதிர்காலத்துல துறை ஏதாவது மாறுமா? நான் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அது சரியா வருமா? அப்ப உங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் முதல் நிலை சுபத்துவம், இரண்டாம் நிலை சுபத்துவம், இந்த முதல் நிலை சுபத்துவம் இரண்டாம் நிலை சுபத்துவத்தை டக்கு 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 டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா நிலை அமைப்புகளும் வந்துடும். முதல் நிலை சுபத்துவம், இரண்டாம் நிலை சுபத்துவம். இந்த இடத்துல பாருங்க, செவ்வாய் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறார். வளர்பிறை சந்திரனோடு, வளர்பிறை சந்திரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனுடைய 5 டிகிரி பார்வை, குருவுடைய 2-3 டிகிரி பார்வை. முதல் நிலை சுபத்துவம் இவருக்கு செவ்வாய். இரண்டாம் நிலை சுபத்துவம் பார்த்தீங்கன்னா இது புதன், லக்னாதிபதியாகிய கேந்திர பலத்தோடு இருக்கக்கூடிய புதன். ஆக இந்த இடத்துல இரண்டாம் நிலை சுபத்துவ அமைப்புகள் தான் இவருக்கு இனிமே நடக்கணும். புதன் திசையில அவயோக திசையில், ஆனா 6ஆம் அதிபதியோட திசையில நம்ம நினைச்ச தொழிலை செய்ய முடியாது, ஆக சனியுடைய காரகத்துவமான இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறார் என்பதை ஒரு 10 செகண்டுக்குள்ள யூகிக்க முடிஞ்சது. இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறீங்க. அவர் இன்னும் கொஞ்சம் செதுக்கி அதை என்ன சொன்னாரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் துறைகளில் இருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் துறையில் ஒரு மேனேஜர் மாதிரி, சீஃப் இன்ஜினியர் மாதிரி இருக்கிறேன். வந்துருச்சா? 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு இருக்கிறார், புதனும் தொடர்பு கொண்டு இருக்கிறார் என்பது வந்துருச்சு இல்லையா? அப்ப இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி நான் இப்போ இதுல இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேல இந்த மாசத்துல மட்டும் ஷேர் மார்க்கெட்ல சம்பாரிச்சிட்டேன். ஷேர் மார்க்கெட்ல அதீதமான ஆர்வம் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்லயும் சாப்ட்வேர் துறைகள்ல நான் பெரிய அளவுல ஈடுபாடு வச்சிருக்கிறேன். புதன் திசையில 2027ல ஷேர் மார்க்கெட்டுக்கு போகலாமா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கு. போகலாமான்றது எண்ணங்கள்லாம் இல்லை, கிட்டத்தட்ட போவேன்ற மாதிரி எனக்கும் ஓரளவுக்கு ஜோதிடம் தெரியறதுனால வந்துட்டேன். என்னுடைய கேள்வி, 40,000 கோடி சம்பாதிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. இந்த ஜாதகத்துல என்ன அமைப்பு? 2, 9, 11 வலுவா இருக்கணும். தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற அமைப்பு நல்லா இருக்கணும். 2, 9, 11 வலுவாக இருந்தாலும் கூட தசாபுக்தி அமைப்புகள் ஒத்துழைக்க வேண்டும். நல்ல தசாபுக்தி அமைப்புகள் நடக்கணும். அதை அனுபவிப்பதற்கு, அதற்கான முயற்சிகளை செய்வதற்கு லக்னம் லக்னாதிபதி கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இங்க பாருங்க, லக்னாதிபதி ஜீவனாதிபதியாகி 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக அவருக்கு எந்த விதத்திலும் சனியினுடைய பார்வை மட்டும் அங்கே இருக்கு. அந்த சனியுடைய பார்வை கூட இங்கே கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்புகள்ல இல்லை. சனியே ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் கேதுவோடு சேர்ந்து ஓரளவிற்கு சூட்சுமோடு, செவ்வாயின் 8ஆம் பார்வைக்கு 25% பலன் என்பதால் இந்த இடத்துல சூட்சுமோடு ரத்து செய்யப்படவில்லை அப்படின்னே சொல்லிடுவேன். ஆக ராசிக்கு 11ஆம் இடத்திலும் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில இவர் இருப்பது அருமையான அமைப்பு. 2, 9ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்ப்பது தர்மகர்மாதிபதி யோகம். 9 குடையவன் 9ஐ பார்த்து 10 குடையவன் 10ஐ பார்ப்பது தர்மகர்மாதிபதி யோகம். 2ஆம் இடமும் கெட்டுப்போல, 9ஆம் இடமும் கெட்டுப்போகல. 2 குடையவன் 2க்கு 2இல், 9 குடையவன் 9க்கு 7இல் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். சரி, 11ஆம் வீடு கெட்டு போயிருக்கிறதா? 11ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கிறாரா? 11ஆம் அதிபதியே செவ்வாய், சந்திரனை பாவரான அட்டமாதிபதியான செவ்வாய் பார்ப்பது கெடுதல் இல்லை. அந்த இடத்துல சந்திரமங்கல யோகம். வளர்பிறை சந்திரனாகி அவர் லாப வீட்டிற்கு அவர் 8இல் மறைந்தாலும் கூட அவர் அங்கே 6ஆம் வீட்டில் நன்றாக இருக்கிறார். ஷேர் மார்க்கெட்டுக்கு 8, 12 கடுமையான அளவில் நல்லா இருக்கணும். இங்கே 8ம் 12ம் 8ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கிறார்களா?
8, 12, 6 கூட ஓரளவிற்கு வளர்பிறை சந்திரனால வலிமையாக இருக்கிறதா அருமையான, அதாவது புதனுடைய துறைகளில் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் சொல்ல மாட்டேன், 2027க்கு பிறகு அவருக்கு சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட மற்ற அமைப்புகள் புதனுடைய அத்தனை காரகத்துவங்களும் 2027ல் 17 வருஷங்களில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகளில் அவருக்கு கண்டிப்பாக தொடர்புகள் வந்துவிடும். ஷேர் மார்க்கெட்டு ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் போயிட மாட்டாங்க. அதனுடைய புதனுடைய காரகத்துவங்கள் கல்வி எல்லாம் அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். 40,000 கோடி சம்பாதிப்பாரா? சுக்கிர திசையில் சம்பாதிப்பார். அந்த அளவுக்கு சம்பாதிப்பார். அதுக்கு நான் பதில் சொல்லலை. ஆயிரக்கணக்கான இந்திய மதிப்பில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இது பண்ணக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம். ஆனா சரி, போன கேள்வியில தான் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டேன். இந்த கேள்வி கொஞ்சம் டஃப்பாகவே கொடுக்குறேன். இந்த கேள்வியிலே இதுலேயே ஒரு இது திரையில இப்போ ஒரு ஜாதகம் வந்துருச்சு. 28/2/1968 காலையில் 10:35 பரமக்குடியில் பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகம் மேஷ லக்னம், 5ல் குரு, 6ல் கேது, 10ல் புதன் சுக்கிரன், 11ல் சூரியன் சந்திரன், 12ல் செவ்வாய் சனி ராகு. இது இவருடைய ஜாதகம். அப்பாவும் பொண்ணும் பேசுறாங்க, 2 பேருமே. அவர் சொல்றாரு, என் பொண்ணு உங்களுக்கு கடுமையான உங்க ஃபாலோயர் குருஜி. அப்பாவும் பொண்ணும் ஒரே நேரத்தில் கன்சல்டிங். ஃபர்ஸ்ட் கேள்வியே, குருஜி நான் என்ன தொழிலில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும், உங்க வாயால கேட்கணும். இந்த ஜாதகம் இப்படித்தான் ஆரம்பிச்சாரு. எடுத்த உடனே இந்த தொழிலில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அதற்கடுத்து ஆமாம், அதில் நான் இப்படின்னு சொன்னார். இவர் என்ன தொழிலில் இருக்கிறார்? வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.